அனைவருக்கும் வணக்கம். இந்த பேப்பர்ல நம்ம 10th கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 10th பேப்பர் என்னன்னா 20 மினிட்ஸ்ல நான் போட சொல்லியிருந்தேன். ஏன் என்னன்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் போடணும். இதுதான் டார்கெட். ஓகே, எடுத்தோன்னே அந்த 15 மினிட்ஸ்ல 25 மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். இனிஷியலா 25 கொஸ்டின்ல 25 மினிட்ஸ் போட பாருங்க. 25 கொஸ்டின் 25 மினிட்ஸ்ல போட பாருங்க. ஒரு 5 டெஸ்ட் முடிஞ்சாச்சு. அடுத்த 5 டெஸ்ட் 20 மினிட்ஸ்ல போடுறதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். சரி, இனிமேட் வர டெஸ்ட் எல்லாமே 15 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. சரியா? 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டினா நம்ம பண்ற பெரிய தப்பு. 15 மினிட்ஸ்ல 25 போட ட்ரை பண்றது. சரியா? 25 போட ட்ரை பண்ணினா 8 கூட தாண்ட மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா 15 போடுங்க போதும். இனிஷியலா 15 மினிட்ஸ்ல 15, இன்ஃபேக்ட் 15 கொஸ்டினை வந்து 12 நிமிஷத்துல போட பாருங்க. 10ல இருந்து 12 அது டார்கெட் வைங்க. அது பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் வர கிடைக்கிற மினிட்ஸ்ல 1ல இருந்து 3 வரலும் ட்ரை பண்ணுங்க போதும். ஏன்னா முழுமையா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் சொதப்பிடக்கூடாது, பார்த்துக்கணும். சரியா? ஸோ அதுதான் இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு பல்கான எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும், எந்த கொஸ்டினை நீங்க வந்து டேக் ஆஃப் எடுக்கணும், அதெல்லாம் அந்த டெசிஷன் எடுத்து பழகுங்க. எடுக்க 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 தப்பு நிறைய வரும். தப்பு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. தப்பு எவ்வளவு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. பட் அது வந்து ரிப்பீட் பண்ணாம பாத்துங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அடுத்த டைம் அடுத்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதே மிஸ்டேக் பண்ணாதீங்க. திருப்பி திருப்பி புதுசு புதுசா மிஸ்டேக் பண்ணுங்க. ஒரு 50 டெஸ்ட்குள்ள எல்லா மிஸ்டேக் கண்ட்ரோல் வந்துடும். சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கால்குலேட் தி காம்பனன்ட் இஸ் 5000 2 இயர்ஸ் 20% per annum. 20% per annum half yearly. அதனால 10%. ரெண்டாவது குறிச்சினா 10%. அப்போ 110 டிவைட் பை 100 ஹோல் பவர் 4. ஏன் 2 இயர்ஸ்ல 4 காம்பனன்ட் 4 half yearly இருக்கு. -1 போட்டு 5000 போடுங்க. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு இது டிஜிட்டல் சம் எடுத்துக்கிறேன். 1 + 1 is 2, 2 power 4 16, 16 7 -1. வெளியில 5 இருக்கு. இந்த 1ங்கிறனால டிஜிட்டல் சம் பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 5 × 6 is 30. 30னா 3 வரணும். டிஜிட்டல் சம் 3 வரணும்னா இதெல்லாம் ஆட் பண்ணா 3 வராது. இது சேம் நம்பர் தான், அதுவும் 3 வராது. இதை ஆட் பண்ணி பாருங்க, 5 தான் வரும். இதுவும் வராது. இதை ஆட் பண்ணி பாருங்க, this plus this plus this plus this is 12 வரும். 12னா 3. ஸோ இப்படி பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2. which set includes the numbers -5 6 0? இது வந்து நெகட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர், இது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். பட் எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். இரேஷனல் நம்பர் கிடையாது. ரேஷனல் நம்பர் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இரேஷனல் நம்பர் அண்டர் ரூட். ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மைனஸ் நம்பர் இருக்கனால இட் ஷுட் பி இன்டிஜர். கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. A car traveling at speed of 50 km/h can complete the journey in 8 hours. ஓகே, 50 கிலோமீட்டரை 8 ஹவர்ஸ்ல போறானா, 50 km/h 8 ஹவர்ஸ்ல போறானா, டோட்டல் டிஸ்டன்ஸ் இது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர்ல போனா என்ன வரும்னு கேட்கலாம். இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். திஸ் இஸ் 400. 400ல போனிச்சுன்னா 10 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் மொக்க கொஸ்டின் இதெல்லாம். சரியா? ஜஸ்ட் லைக் தட் தட்டி போயிட்டே இருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. The volume of the sphere is 2885. Radius is doubled. What is the new volume? Radius doubleனா 8 times of this வரும். ஏன்னா 2 வால்யூம் வந்து 2 கியூப் ஆகும். ஸோ 8 times of 288. 8 × 8 எவ்வளோ? 64. 4ல முடியணும். ஆஃப் ஜெய்ஸ் எது 4ல முடியுது பாருங்க. இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ டக்குன்னு போட்டு ஆரம்பிச்சிருங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 5. A rectangular measures 8 meter long, 6 meter wide. The floor is to be covered. The square tiles 40 centimeter. 10% extra tiles to be cutting. Purchased for cutting and breakage. Okay, நம்ம வந்து 10% எக்ஸ்ட்ரா எடுக்க போறோம். முதல்ல எத்தனை நம்பர்ஸ் வாங்க போறோம்னு பாருங்க. 10% எக்ஸ்ட்ரானா 110% வாங்க போறோம். 110%ங்கிறது கண்டிப்பா 11ஓட மல்டிபிள். இது இல்லை, இது இல்லை, இதுவும் மல்டிபிள் ஆஃப் 11, இது மல்டிபிள் ஆஃப் 1. எய்தர் திஸ் ஆர் திஸ்ன்னு போட்டுறணும். சரியா? 8 மீட்டர் 8 மீட்டர்னா 800 சென்டிமீட்டர்னு அர்த்தம். 600 சென்டிமீட்டர்னு அர்த்தம். இதுல 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டைல்ஸ் பதிக்கிறீங்க. 40 40. ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஃபார்முலா என்னன்னா ஏரியா ஆஃப் தி ரூம் டிவைட் பை ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். ரூம் என்ன? 800 × 600. ஸ்கொயர் டைல்ஸ் என்ன? 40 × 40. அது போட்டால் போதும். திஸ் இஸ் 150. 15. இது வந்து 20. 20 × 15 is 300. 300 வந்து டைல்ஸ். இதுல 10% எக்ஸ்ட்ரா 10% எவ்வளோ? 30. 30 + 300 is 330. ஆன்சர் திஸ். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. A salary 40% more than B salary. B increases salary by 20%. A is increased by X%. A's new salary is 25% more than this. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த மோர் தேனுக்கு பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள B வந்து என்ன இருக்காங்களோ 100 வைங்க.
A வந்து 40% more. So A equal to 140, 40% more. Clear? B salary increase by 20%. B salary இப்போ வந்து நியூ salary 20% increaseனால 100 இருந்து 120 ஆயிடுச்சு. A salary increase by X percentage. அப்போ 100 plus X divided by 100 into 140. இதுதான் A ஓட நியூ salary. இப்போ A நியூ salary becomes 20%, 25% more than B. B வந்து இது, A வந்து இது. அப்போ 25% more இதுனா 125 by 100 of 120. இது ஈக்குவல். ஓகே, அப்படியே ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். எப்படி? திஸ் கெட் கேன்சல், ஃபைன். ஒரு ஜீரோ கேன்சல், ஃபைன். ஓகே, இங்க இருக்கிற 12 இது 125 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 times 125 is 500. இங்க 500 இருக்கும், இங்க 3 இருக்கும். 3 into 500 is 1500. இங்க 14 into 100 1400 plus 14x அப்படியே போடுங்க. இங்க போனா 100 by 14, that is 50 by 7. 50ல எத்தனை 7 இருக்கு? 7 point something தான் இருக்கு. ஆன்சர் 7 point something. Okay, question base பண்ணுவாங்க. X, Y, Z invested in the startup business 2:3:5. X managed the business and was entitled to an additional 15% total annual profit as a management fee. ஓகே, 15% டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்குது. அவனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸா அடிஷ்னலா கிடைக்குது. சரியா? ப்ராஃபிட் வந்து 4 லட்சம் அப்படின்னா ஒய்க்கு எவ்வளவு வந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஒய்க்கு எவ்வளவு வந்திருக்கும்? ஃபைன். ஒய்க்கு எவ்வளவுனா வந்துட்டு போகுது 3 times of 10. 3 ஆட் பண்ணுங்க. திஸ் இஸ் 10. 3 out of 10. இப்போ 4 லட்சம் கிடைக்காது. 4 லட்சம் ப்ராஃபிட் கிடையாது. 4 லட்சம் ப்ராஃபிட்டை 15% மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ன்னு போட்டோம். மிச்சம் இருக்கிறத 85% தான். அந்த அமௌண்ட்டுக்கு தான் தே வில் ஃபைண்ட் தி ரேஷியோ. ஐ மீன் தே வில் டிவைட் த ஷேர். ஓகே, எக்ஸுக்கு மட்டும் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளஸ் அவனுடைய மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தானே. ஓகே, எக்ஸுக்கு தான். அதெல்லாம் ஒய்க்கு இது போட்டாவே போதும், அவங்க ஈஸியாக எடுக்கலாம். இதுக்குள்ள 17 ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை ஞாபகம் வச்சு எப்பவுமே இந்த பிரைம் நம்பரோட மல்டிபிள்ஸ் பாருங்க. 17 வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் 17 இஸ் 5 times of 17 equal to 85. 6 times of 17 வந்து 102. ஆன்சர்ஸ் திஸ். அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. எதுவுமே மற்ற எதுவுமே 17 மல்டிபிள் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த மல்டிபிள் ஏதாவது நம்பர் பார்க்கணும், பியூரா பிரைம் நம்பர் தான் பார்க்கணும். சரியா? எஸ்பெஷலி 13, 17, 19, 23, 29 இதெல்லாம் வந்தா விடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணும்? அதோட டேபிள்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? மோஸ்ட்லி இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. அப் டு 10, 12 அப்படின்னா கூட ஒரு கம்ஃபர்டபுளான டேபிள் மட்டும் தான் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். சரியா? அதனால இந்த மாதிரி பிரைம் நம்பர் டேபிள் படிச்சிருங்க. பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் 8 வாங்க. Rectangle lawn measures 40 by 30. A 2-meter path is constructed all over the inside the land. Inside the land na 40, 30. உள்ளுக்குள்ள 2 மீட்டர்ல வந்திருக்கு. The percentage of lawn is occupied by the path. ஓகே, முதல்ல லானோட சைஸ் என்னன்னு பாருங்க. 40 into 30. இது வெளியில. இது வந்து 2 மீட்டர், இது 2 மீட்டர். 2 போயிடுச்சுன்னா 4 போயிடுச்சு. 40ல 4 போயிடுச்சுன்னா 36. அப்போ உள்ள இருக்கிற இது வந்து 36. அதே மாதிரி இங்க 4 போச்சுன்னா 26. அப்போ 36 into 26. இப்போ இந்த ஏரியா என்னன்னா அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா. அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா. இதுதான் லானோட ஏரியா. ஓகே, ஃபைன். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் லான்ஸ் ஏரியாஸ் சரி, பாத்தோட ஏரியா இது பாத்தோட ஏரியா. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் லான்ஸ் ஏரியா, அதாவது லானோட ஏரியா இது. X percentage of lawns area is 40 into 30. கரெக்ட்? அவ்வளோதான். இதில் போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. இதில் 2 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 12 வரும். ஓகே, இங்கே 12 அடிக்க போகிறேன். எப்படி 12 அடிக்க போகிறேன்னு பாருங்க. இந்த 12 இங்கே அடிச்சுன்னா 3 times. இங்கே 4 into 3 is 12 தான். 12னா 1200. 12 அடிச்சுன்னா 100 மட்டும் இருக்கும். ஓகே, minus 3 into 26 equal to how much? 3 into 26 is 78. 100 minus 78 is 22. Simple. All the answer. Question number 9 வாங்க. L-shaped floor. L-shaped floor எப்படி இருக்கு? 10 மீட்டர், 6 மீட்டர். எப்படி இருக்கு? L-shaped floor 6 மீட்டர்.
எல் ஷேப்ல இருக்கு. ஃபைன். ஓகே, இதோட ஒரு 6 மீட்டர்ல இருந்து ரெக்டாங்கிள் வந்து ஃபிட் பண்றாங்களா இப்படி. இங்க 4, இது 6. டைல்ஸ் காஸ்ட் வந்து வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டைல்ஸ்? ஓகே, டோட்டல் லென்த் எவ்வளோ? 14. ஹைட் எவ்வளோ? 6. ஸோ டோட்டல் 14 இன்டூ 6 தான் வந்து டோட்டல் ஏரியா. இதுல வந்து என்ன பண்றாங்களாம், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 350. இப்போ 14 இன்டூ 6 இன்டூ 350 இப்படி போட்டாவே போதும். 14 இன்டூ 6 இன்டூ 350 போடுங்க. 2 இன்டூ திஸ் 42 இன்டூ 700. ஓகே, 7 இன்டூ 4 is 14. There is 129. 294 எதா இருக்கா? Answer this. Simple. Question number 10. A rectangular triangle and regular hexagon have an equal areas. Regular triangle 4/3 pi r cube equal to sorry ரெகுலர் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து, ரெகுலர் ட்ரையாங்கிள்ங்கிறது ஈக்குவலர் ட்ரையாங்கிள் தான் ரெகுலர் ட்ரையாங்கிள்பாங்க. அப்போ √3/4 a² ஈக்குவல் டு ரெகுலர் ஹெக்ஸகனா. ஹெக்ஸகன் √3/4 ஏங்கிறது இந்த ஏ வேற அந்த ஏ வேற, a². 6 டைம்ஸ் ஒரு ஹெக்ஸகன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா ஒரு 6 ஈக்குவலர் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ரெண்டு, மொத்தம் 6 ஈக்குவலர் ட்ரையாங்கிள். ஒரு ஈக்குவலர் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து √3/4 a². 6 டைம்ஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சைடு ரேஷியோ என்ன கேட்குறான். அப்படியே இது கேன்சல். a²/a² ஈக்குவல் டு 6. ரூட் எடுத்தீங்கன்னா a/a √6/1. வேணும்னே √6 1 is √6 கொடுத்துருப்போம். கேர்ஃபுல். எப்பவுமே ரேஷியோ கேட்டானா ரிவர்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல மட்டும் 11. ஷாப்கீப்பர் 500 rupees 2 ஷர்ட் வாங்குறான், 2 ஷர்ட் விற்கிறான் 500 rupees. ஒன்று வந்து 25% ப்ராஃபிட்டா. ஓகே, இப்போ 500 ஈக்குவல் டு 125/100 ஆஃப் CP1. CP1ல இது வந்து 4 டைம்ஸ், திஸ் இஸ் 400. ஸோ CP1ங்கிறது ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ். 500 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ 100 ரூபாய் லாபம். இன்னொன்று 500 விற்றுருக்கான், ஆனால் 25% லாஸா. 75/100 ஆஃப் CP2. இது வந்து 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 4 into 5 2000. ஸோ 2000 டிவைட் பை 3 எவ்வளோ ஆச்சு? 660. ரிமைனிங் 20ல் மறுபடியும் 6, ரிமைனிங் 6ல் மறுபடியும் 6. ஓகே, 6 6 6 7 போயிட்டே இருக்கும். சரியா? அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இவ்வளோக்கு வாங்கி இவ்வளோக்கு விற்கிறோம். எவ்வளோ நஷ்டம்? 16.67. இவ்வளோ நஷ்டம். ஓகே, ஃபைன். இப்போ 100 rupeesக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கான். இந்த சைடில் வந்து 167 லாஸ் எடுத்திருக்கான். இப்போ நெட்டு ப்ராஃபிட் பார்த்தா நெட்டு லாஸ் தான் வந்து நிற்கும். ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 66.61. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஓகே, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. The selling price of an article is 90% mark price. The cost price is 80% mark price. Selling price is 90/100 of MP. Cost price வந்து 80% mark price. 80/100 of mark price. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இது செல்லிங் ப்ரைஸ் இது 100 + P/100 போட்டுக்குங்க. ஓகே, 100 கேன்சல், ஒரு 0 கட்டு கேன்சல், MP கேன்சல், உள்ள 9/8 போட்டிங்கன்னா 100 + Pன்னு வந்திருக்கும். சரியா? மேலேங்களையும் இங்கே ஒரு 100 இருக்கு, இங்கே ஒரு 100 இருக்கு. 9/8 வந்து 1.125 வரும். ஓகே, 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 112.5 வந்திருக்கும். ஸோ 100 இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா 12.5 க்ராஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய எந்த கொஸ்டின் கிடையாது. ஓகே, கொஸ்டின் தேடிடுவாங்க. The average of 10 numbers is 50. Average of first 6 numbers is 45. What is the average of last 4 numbers? 10 numbers 50. Okay, minus 6 times of 45. இது 4 நம்பரோட ஆவரேஜ் டிவைட் பை 4 போட்டால் முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே, 500. இது வந்து 6 times of 45 is nothing but 2 times of 45 is 90. 3 times of 90 is 270. So 500 minus 270 is 230 by 4. 5 times 7.5. சரியா? Answer this.
Question number 14. A prism has a base perimeter 30 centimeter, height is prism. Base வந்து 30 centimeter, height வந்து 7 centimeter. The total surface area is 282. What is it? Total surface area என்னன்னா lateral surface area plus 2 times of base area. இதுதான் formula. Base area. Total surface area எவ்வளோ 282 கொடுத்துருக்கான். LSA என்ன lateral surface area என்ன perimeter into height தான் lateral surface area 30 into 2 7 plus 2 times of base area. Okay, this is 210 அப்படியே separate பண்ணா 72 equal to 2 times of base area. இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 36 வரும். ஆப்ஷன் சாய்ஸ்ல கண்டிப்பா 36 இருக்கும். பட் ஆன்சர் இஸ் 72. பி கேர்ஃபுல் பிகாஸ் வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி போத் பேசஸ் கம்பைன்டு கொடுத்துருக்கான். ரெண்டு ஏரியாவும் கேட்டு அப்ப ரெண்டு ஏரியாவும் சேர்த்து தான் நீங்க வந்து 72 தான் கொடுக்கணும், நாட் 36. கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. A book shop advertised buy 4 books and get 5th book 5% 50% discount. Okay. Each book is 480. அப்போ எத்தனை புக் வாங்கியிருக்கான்? 450ல 4 புக்கு. ஓகே, 480ல 4 புக்ஸ். மிச்சம் இருக்க ஒரு புக்கு வந்து 50% ப்ராஃபிட் ஆகும். சரி, 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இப்போ 240 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். இதுதான் டோட்டலா அவங்க சேல் பண்ணது. சரியா? இஃப் ஆல் தி புக்ஸ் ஆர் சேம் பிரைஸ், வாட் இஸ் தி எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்? எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்ல ஒன்றும் கிடையாது. இப்போ இது போடுறதுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் எங்க போயிடுச்சு? 50% டிஸ்கவுண்ட் போயிடுச்சு. அதுதான், மற்றதெல்லாம் அதே பிரைஸ் தான் விற்றுருக்கான். எஃபெக்டிவா டிஸ்கவுண்ட் போட்டது 50%. திஸ் இஸ் 240. எவ்வளோ புக் மொத்தம் வச்சிருக்கான்? 5 புக் வச்சிருக்கான். எவ்வளோ புக்கு அதோட வேலை ஒர்த்து வந்து 5 times of 480. ஆனால் வித்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 240 rupees தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துங்க. மேலே டிஸ்கவுண்ட் போடுங்க, கீழே டோட்டல் ப்ரைஸ் போடுங்க. டோட்டல் ப்ரைஸ் 5 into 480 கிடையாது. ஆனால் அதனுடைய ஒர்த்து நெட் ஒர்த்து 5 into 480 தான். அதுக்கு டிஸ்கவுண்ட் போடுறதுனால தான் இப்படி. எப்பவுமே டோட்டல் வேல்யூ இங்கே போடுங்க, நியூமரேட்டர் டிஸ்கவுண்ட் வேல்யூ போடுங்க. இன்டூ percentage கண்டுபிடிக்க போறோம், அதனால into 100. This is 2 times 2 into 5 is 10. 100 by 10 is 10%. Simple. A investor tracks 5 stocks. 4 of them have an average is 8. அப்போ 4 into 8. மிச்சம் ஒன்று வந்து என்னன்னு தெரியாது. Let it be X. மொத்தமாக ஓவரால் 9%. அப்போ 5 into 9. Simple. This is 45. This is 32. 30 அங்கே போச்சுன்னா minus. Answer is 13%. Question number 17. Sin A plus cos A is root 3 by sin A square plus cos square. இது ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ண வேல்யூ தான் இது. ஆப்வியஸ்லி இது ஸ்கொயர் பண்ணுங்க 3/4. ரொம்ப சிம்பிள். டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் தி சைன் தனியாக காஸ் சைனாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் டேரெக்டாக இது ஸ்கொயர் பண்ணியிருக்கா, நீங்களும் ஸ்கொயர் பண்ணிட்டு போங்க. கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. tan A plus secant A is 5. What is the value of tan A? ரொம்ப சிம்பிள். secant A plus tan A equal to 5. Secant squared plus tan A into secant A minus tan A equal to 1. That we know. இந்த வேல்யூ வந்து 5 அங்கே போனால் மைனஸ் 1/5 ஆகிடும். ஸோ திஸ் வேல்யூ இஸ் 1/5. secant A மைனஸ் tan A equal to 1/5. ரெண்டு பக்கம் செப்பரேட் பண்ணுங்க. கீழே இந்த பக்கம் 2 tan A வரும். ரைட் ஹேண்ட் சைட் 5 minus 1/5 வரும். 1/5 வரும். திஸ் இஸ் 25 minus this 24 upon 5. 2 கீழே இருக்குன்னா 10 கீழே வந்துடும். அல்லது tan A equal to 12/5. Answer this. Simple. Question number 19 வாங்க. Angle pi/2 radians represent what percentage of full circle? pi/2ங்கிறது 90 degree. pi/2ங்கிறது 360 divided by pi ன்னு அர்த்தம். ஸோ 180 divided by pi ன்னு அர்த்தம். pi கேன்சல் 90 degree. ஒரு சர்க்கிளில் 90 டிகிரி எத்தனை பர்சன்டேஜ்னா 25%, 1/4. கொஸ்டின் நம்பர் 19 வாங்க. tan x equal to 3x cot of 3x minus 30. அப்போ இது வந்து காட்டா மாதிரினா cot of 90 minus x. இது cot of 380 minus, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுங்க. 90 minus x equal to 3x minus 30. இந்த x அங்கே போச்சு, இது இங்கே வந்துச்சு. 120 equal to 4x, x equal to 30. சரியா? Simple. Question number 21 வாங்க. The two circles of radius is 6 and 2 have the center is 10 cm apart. What is the direct common tangent? இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. DCT centers between the square minus r1 minus r2. இது direct formula under root. Center between the square எவ்வளோ? 10 square is 100 minus r1 minus r2 6 minus 2 is 4. 4 square is 16. So this is answer 16 now 84. Under root of 84. This is 2 root 21. ஏன்னா 4 வெளியே இருக்குன்னா 21 உள்ள இருக்கும்.
The answer is 2 root 1. Question number 22 வாங்க. Chord separate the circle into two segments. Okay. If the angle formed by the chord at the center is 120, ஒரு chord இருக்கு, separate, centerல make பண்ற angle 120 தான். Okay. Oh, 120. Fine. What is the angle formed by the located in the minor segment? இது chord minor segment இங்க தான் இருக்கும். இந்த angle என்ன கேட்கலாம்? சரியா? முதல்ல மேஜர் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். மேஜர் செக்மெண்ட்டுங்கிறது இங்கிருந்து இங்க வரும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா இந்த ஆங்கிளோட ட்வைஸ் தான் 120. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 60 இருக்கும். குட், ஃபைன். இவன் மறுபடியும் மைனஸ் செக்மெண்ட் வரணும். இந்த கார்டை பொறுத்தவரையிலும் இந்த பாயிண்ட் மேஜர் செக்மெண்ட்டு, இந்த ஆங்கிள் மைனஸ் செக்மெண்ட். அப்போ 16னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 120. பிகாஸ் போத் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகே, ஸோ ஒரு கார்டை பொறுத்தவரையிலும் மேஜர் செக்மெண்ட்ல ஃபார்ம் பண்ற ஆங்கிள் அண்ட் மைனர் செக்மெண்ட்ல ஃபார்ம் பண்ற ஆங்கிள் போத் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகே, அங்க 16னா இங்க 120, அங்க 40னா இங்க 140. ஓகே, மேக் இட் கிளியர். கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. In a circle the chord AB and CD are equal. ரெண்டு chord equal. இப்படி ஒரு chord இருக்கு, இப்படி ஒரு chord இருக்கு. Let it be this is AB, this is CD. The angle subtended by the AB at the circumference is 65. Circumference is 65. Okay. Circumference at 65 னா நல்லா கவனிங்க, இப்படி இருக்கும். 65 நல்லா கவனிங்க. ஒரு விஷயம், இந்த மாதிரி ஆங்கிள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் 65 ஆகுதுன்னா அது வந்து மைனர் செக்மெண்ட்ல தான் வந்து சாரி ஒரு கார்டு ஈக்குவல் கார்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஐ திங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் ஆல்சோ. ஒரு கார்டு இருக்கு, ஏபி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏபி கார்டு சர்க்கம்ஃபரன்ஸ்ல மீட் ஆகுதுங்கிறான். சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு ஆங்கிள் மீட் ஆகுதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம். அது ஃபுல்லா சர்க்கம்ஃபரன்ஸ் தான், அது எங்க வேணாலும் இருக்கலாம். சின்ஸ் இந்த ஆங்கிள் இஸ் 65ங்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். ஒரு கார்டு எடுத்தீங்க அப்படின்னா மேஜர் செக்மெண்ட்ல மைனர் செக்மெண்ட் ரெண்டு சைடுமே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான். மேஜர் செக்மெண்ட்ல தான் அக்யூட் ஆங்கிள் வரும், மைனர் செக்மெண்ட்ல அப்டியூஸ் ஆங்கிள் தான் வரும். ஸோ சின்ஸ் இட் இஸ் less than 690, ஸோ மேஜர் செக்மெண்ட்ல தான் வரும். This angle is 65. ஓகே, சென்டர் வாங்க. சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இதனோட ட்வைஸ், தட் இஸ் 130. சிம்பிள், ஃபைன். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சிடி வந்து சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். சிடி அண்ட் ஏபி போத் ஆர் ஈக்குவல், ஸோ டூ கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அது சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் ஆல்சோ ஈக்குவல். அப்போ சிடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுவும் 130 தான் இருக்கும். ஆன்சர் 130. ஓகே, ரொம்ப நீ மிஸ் பண்ணுங்க அப்படின்னா 65 ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆஃப் ஆஃப் த 65 இஸ் 132.5. எல்லா ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான், பி கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. The chord AB is drawn in a circle, center O. Chord AB, center O. The tangent at A, tangent at B meet at point P. இப்படி வருது P. APB is 40. இது 40. Measure of an angle subtended by the chord AB in the minor segment. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கும். சரி, அதுக்கு முன்னாடி சென்டருக்கு வாங்க. சென்டர் ஓ இருக்கா? ஓ. இது டேஞ்சன்ட்ல மேக் பண்ற ஆங்கிள் 90 டிகிரி, இது 90. ஸோ இது 90, இது 90னா இதுவும் சப்ளிமெண்டரியா தான் இருக்கும். இது 40, 140 தான் இருக்க முடியும். சரியா? ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மைனர் செக்மெண்ட் ஆங்கிள். அதுக்கு மேஜர் செக்மெண்ட் ஆங்கிளும் போகணும். இதுவும் நல்ல கொஸ்டின். மேஜர் செக்மெண்ட் ஆங்கிள் என்ன? இதுல பாதி இருக்கும், தட் இஸ் 70. ஓகே, மேஜர் செக்மெண்ட்டும் மைனர் செக்மெண்ட்டும் வந்து சப்ளிமெண்டரி. திஸ் இஸ் 70னா இது 110. ஒரு சம்மே போதும், இந்த ஒரு சம்மே போதும். என்டையர் அந்த சர்க்கிளோடைய கான்செப்ட் மேக்ஸிமம் வர கொஸ்டின் ஏரியாலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட் பண்ணிச்சு, திரும்ப பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25 வாங்க. லைன் இஸ் டேஞ்சன்ட் டு a circle at a point A. A line tangent to a circle at a point A. Chord AB has a length of 8 cm. Chord AB இந்த 8 cm makes an angle with the center. Sorry, makes an angle with the tangent. இந்த angle 30 தான்.
வாட் இஸ் த ரேடியஸ் சர்க்கிள்? சரி, இங்க பாருங்க, இது சென்டர்ல மேக் பண்ற டேஞ்சன்ட் ஆங்கிள். இது வந்து டேஞ்சன்ட். இப்போ ஒரு டேஞ்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட் வந்து சென்டர் வழியா போகும்போது 90 டிகிரி வரும். இது 90 டிகிரி வரும்போது இதுலயே இது 30 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க ஆங்கிள் 60. சின்ஸ் இது ஒரு ரேடியஸ்ங்கிறனால ரேடியஸ் வந்து ஈக்குவலா இருக்கனால இது 60னா இது 60 பிகாஸ் இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இது பிகாஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுவும் ஈக்குவல்னால இந்த ஆங்கிள் வந்து இது 60 இது 60. அப்போ மிச்சம் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? இது 60. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பிகம்ஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஆல் ஆர் ஈக்குவல். இது எல்லாம் ஈக்குவலா இருக்க போகுது. ஏன்னா ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல். ஸோ ஆப்வியஸ்லி 8 தான் இருக்க போகுது. ஆன்சர் இஸ் 8 சென்டிமீட்டர். சச் அ நைஸ் கொஸ்டின். இந்த இடத்துல ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ஒரு சில பர்சன்டேஜ் கொஸ்டின், இந்த மூணுமே நல்லா வச்சு செஞ்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே தேவைதான். இன்னொரு விஷயம், இதெல்லாம் விடணும், ஸ்கிப் பண்ணணும்னு எப்பயுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டே போகாதீங்க. ஓகே, வந்தா சான்ஸ் கிடைச்சா அடிச்சிடணும், அந்த மைண்ட் செட் தான் போங்க. இன்ஃபேக்ட் பிளாங்கா போங்க. அப்படியே வந்து ஓவர் ஃபில்டா போனீங்கன்னா அங்க போய் எல்லாம் சொதப்பும். ஸோ பி பிளாங்க், எதுவுமே இல்லை. அந்த கொஸ்டின் பார்த்தா ரியாக்ட் பண்ணணும். அப்படிதான் வச்சுக்க மைண்ட் போங்க. சரியா, ப்ரீ ஃபிக்ஸ் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச், நெக்ஸ்ட் டெஸ்ட் சேலஞ்ச் எல்லாமே ரியல் சேலஞ்ச் வரப்போது. 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து போட போறோம். ஸோ அதுக்கு ரெடி ஆயிடுங்க. 25 கொஸ்டின்ஸ் இன் 15 மினிட்ஸ் ரியல் எஸ்எஸ்சி சேலஞ்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். சரியா, ஓகே, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.